Hello friends, welcome to Bright Step with the Education channel. So இன்னைக்கு நம்ம class 10 NCERT science அதாவது biology ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற first chapter தான் பார்க்க போறோம், that is life process. So life processல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, that is the last topic, excretion. So excretion is a very simple topic only. நான் அவ்வளவா டிஸ்கஸ் பண்றதுக்கு அவ்வளவா இல்ல. So let me choose a nice color for presentation. I hope red color will be fine. Okay. இப்போ லைஃப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லைஃப் ப்ராசஸ்ல எக்ஸ்கிரீஷன் டாபிக். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். எக்ஸ்கிரீஷன்னா என்ன? ஸோ எக்ஸ்கிரீஷன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு ஆர்கானிசமும் அவங்க பாடிக்குள்ள செக்ரேட் ஆகிருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எப்படி ரிமூவ் ஆகும்? வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எப்படி ரிமூவ் ஆகும் ஹியூமன் பாடியில்? ஸோ அதுக்கு தனியாக ஒரு சிஸ்டம் தேவை. எப்படி நம்ம நியூட்ரிஷனுக்கு டைஜஷனுக்கு நியூட்ரிஷன் ப்ராசஸ்க்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கோ, அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட்டரி சிஸ்டம், அந்த மாதிரி எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் அண்டர்கோ ஆகிறதுக்கும் வி ஹாவ் அன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக்ல எக்ஸ்கிரீஷன் எப்படி ஹியூமன் பீயிங்ஸ்ல நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்கிரீஷன் அப்படின்றதுக்கு நான் சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன். நான் பவர் பாயிண்ட்ல நான் உங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா என்சிஆர்டியில் இருக்கு. ஸோ பவர் பாயிண்ட்ல ஐ ஹவ் கிவன் அ லிமிடெட் கண்டென்ட் ஒன்லி. ஓகேவா? ஸோ எப்பயுமே நீங்கள் என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கிறது தான், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்கிரீஷன் நான் ஒரு சிம்பிள் டேர்ம்ல நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸ்கிரீஷன் இஸ் அ வைட்டல் ப்ராசஸ், வைட்டல் லைஃப் ப்ராசஸ். வைட்டல்னா என்ன? நமக்கு ரெகுலரா தேவை. ஸோ எக்ஸ்கிரீஷன் இஸ் அ வைட்டல் லைஃப் ப்ராசஸ் that involves the removal of harmful metabolic wastes, especially nitrogenous wastes from the body. எக்ஸ்கிரீஷன்ன்றது ஒரு டே டு டே ரெகுலர் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா, நம்ம ஹியூமன் பாடியில நடக்கிற மெட்டபாலிக் ப்ராசஸ், அதாவது ரெஸ்பிரேஷனா இருக்கட்டும், இல்லை ஹியூமன் பிளட் வெசல்ஸ்ல இருக்கட்டும், நிறைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் பேசிக் தேவையான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்ல செக்ரேட் ஆகிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம பாடிக்கு தேவையில்லாத வேஸ்ட் மெட்டீரியல், அதாவது ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸும் சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் மெட்டீரியலுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா யூரியா சொல்லலாம். திஸ் இன் ஹியூமன் பாடியில யூரியா சொல்லலாம். யூரியா, அதே மாதிரி அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸ்ல அமோனியா சொல்லலாம். யூரியாவோட கெமிக்கல் ஃபார்ம்ல என்னன்னு சும்மா நான் சொல்றேன், உங்களுக்கு வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். ஓகேவா? ஸோ யூரியாவோட கெமிக்கல் ஃபார்ம்ல என்ன நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். ஸோ இப்போ NH2 சிங்கிள் பாண்ட் CO சிங்கிள் பாண்ட் NH2, இதுதான் யூரியாவோட கெமிக்கல் ஃபார்முலா. உங்களுக்கு வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் நோ நீட். ஸோ யூரியாவோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? What is the chemical formula for urea? NH2 single bond CO single bond NH2. This is the chemical formula for urea. So நம்ம போலாம் நம்ம டாபிக்ல. The human excretory system is designed to filter blood and eliminate urea, salts and excess water. So humanல இருக்கிற excretory system எதுக்கு இருக்குன்னா, நம்ம பாடியில் எக்ஸ்கிரீட் ஆகிற யூரியாவா இருக்கட்டும், வேஸ்டான சால்ட், என்னென்ன சால்ட்டு, சோடியம், பொட்டாசியம் போன்ற சால்ட்ஸ் எல்லாம் நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸா எக்ஸஸ் பண்ணோம். எக்ஸஸ் வாட்டர், அதாவது நம்ம பாடிக்கு தேவையில்லாத வாட்டர், அதாவது நம்ம பாடிக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நான் ஹியூமன் பாடியில இப்போ என் கூட இருக்குன்னா அப்சர்வ் ஆகக்கூடிய ஒரு லிமிட் அளவுக்கு தான் அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த எக்ஸஸ் வாட்டரை எப்படி ரிமூவ் பண்றது? பை த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஹியூமன் பீயிங்ல ஒரு மாதிரியா இருக்கு, as well as சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ்ல ஒரு மாதிரியா இருக்கு. சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ்ல எப்படி எக்ஸ்கிரீஷன் நடக்கும்? எனி கெஸ்ஸஸ்? சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ல எக்ஸ்கிரீஷன் சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா நடக்கும். ஓகேவாப்பா? அமீபால
அமீபால கூட we have a vacuole. vacuoles மூலமா excretion நடக்கும். ஓகே பாப்பா, this is the thing. ஸோ இப்போ ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல என்னென்ன மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்கு? மொத்தம் 4 காம்போனன்ட்ஸ் இருக்கு. a pair of kidneys, ureters, urinary bladder, urethra. ஸோ யுரேட்டர்ஸ்க்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. யூரினரி பிளாடர் டிடி வரணும், யுரேத்ராக்கு ஹெச் வரணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? 4 பார்ட்ஸ் என்னென்ன? a pair of kidneys, ureters, urinary bladder, urethra. ஸோ மொத்தம் 4 ப்ராசஸ் இருக்கு. ஸோ இப்போ pair of kidneysனா எப்படி? கிட்னிஸ்னா ஆக்சுவலி என்ன? ஸோ கிட்னிஸ் ஆர் த பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூ டாபிக் கிடையாது, நீங்க லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, 7th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ எக்ஸ்கிரீஷன் டாபிக் ஏற்கனவே படிச்சதா, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் உங்களுக்கு 10th கொடுத்துருக்காங்க. ஸோ பேர் ஆஃப் கிட்னிஸ்னா என்ன? கிட்னிஸ் ஆர் பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ். கிட்னிஸ் ஆர் பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ். ஸோ கிட்னிஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு? கிட்னிஸ் ஆர் லொகேட்டட் அட் தி அப்டமன். அதாவது நம்ம அப்டமன் ஆன் தி எய்தர் சைட் ஆஃப் தி பேக், நம்ம முதுகுக்கு பின்னாடி அப்டமன் ரீஜன் கரெக்டா அங்க இருக்குது. அந்த ஆர்கன் எங்க லொகேட் ஆயிருக்கு? அப்டமன். இல்லைன்னா பேக் போனுக்கு கீழன்னு கூட சொல்லலாம். ஆனா எய்தர் சைட் ஆன் ஆஃப் த பேக் போன். பேக் போன் கீழே ஒரு கொஞ்சம் அந்த சைட்ல இருக்கு கிட்னிஸ். ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ யுரேட்டர்ஸ்னா டியூப்ஸ் தட் கேரி யூரின் ஃப்ரம் த கிட்னிஸ் டு தி யூரினரி பிளாடர். இப்போதைக்கு இந்த சம்மரி தான் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு நான் அந்த டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யுரேட்டர்ஸ்ன்றது ஒரு டியூப்ஸ். யுரேட்டர்ஸ்னா என்ன? ஒரு டியூப். அதோட ஃபங்க்ஷன் என்ன? யூரினை வந்து கிட்னிஸ்ல இருந்து யூரினரி பிளாடருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதா வந்து யூரினரி பிளாடரோட ஃபங்க்ஷன். The function of ureters is to carry urine from kidneys to the urinary bladder. So blood filtration ஆகும்ல கிட்னிஸ்ல, எப்படி நான் ப்ராசஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர்ன்றது ஒரு மஸ்குலர் ஆர்கன். யூரினரி பிளாடர் இஸ் a muscular organ, so it can be easily controlled. யூரின் உள்ள வெளியே பாஸ் பண்றதுக்கும் ஸ்டாப் பண்றதுக்கு we can easily control because of muscular sac that stores urine until it is passed. So any guesses what is the maximum amount to storage of urinary bladder la edu maximum amount urine store பண்றது? Any guesses? Maximum amount of storing urine in human beings in urinary bladder. Any guesses pa? So it was not given in your NCERT textbook. So urinary bladder ஆல maximum 400 ல இருந்து 600 ml வரைக்கும் யூரினை வந்து ஸ்டோர் பண்ண முடியும்பா. 600 ml வரைக்கும் யூரினை ஸ்டோர் பண்ண முடியும். The canal through urethra, the canal through which urine is expelled. So urine வந்து எப்படி வெளியே போகுது, expelled ஆகுது, that is the urethra. ஓகேவா? யூரித்ரா மூலமா தான் வந்து யூரின் வந்து வெளியே போகுது, ஹியூமன் பாடியை விட்டு வெளியே போகுது. தட்ஸ் ஆல். இதுதான் யூரேத்ராவோட ஃபங்க்ஷன். யூரித்ராக்கு ஹெச் வரணும். ஸோ இதுதான் 4 பார்ட்ஸ், ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல இருக்கிற 4 பார்ட்ஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியா புரியும். ஸோ நெஃப்ரான். இப்போ வந்து யூரின் வந்து எப்படி வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகுது, பிளட் வந்து எப்படி ஃபில்ட்ரேஷன் ஆகுது? நெஃப்ரான் மூலயமா தான் ஃபில்ட்ரேஷன் ஆகுது. ஸோ நம்ம இப்போ என்சிஆர்டில உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ எக்ஸ்கிரீஷன் டாபிக் போலாமா? ஸோ இப்போ வந்து இப்போ எக்ஸ்கிரீஷன் டாபிக் உள்ள போகலாம். ஸோ இப்போ எக்ஸ்கிரீஷன் டாபிக்ல நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளா உங்களுக்கு இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு பிளட் வருது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரீனல் ஆர்டரி மூலயமா எனக்கு ஒரு பிளட் வருது. ஸோ இந்த ஆர்டரிஸ்லாம் வந்து பிளட்டை கேரி பண்றதுக்காக தான் வருதுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பிளட் வருது, கிட்னிக்குள்ள வரும்போது கிட்னிக்குள்ள இருக்கிற நெஃப்ரான்ஸ், அதாவது மைக்ரோ டியூபிள்ஸ், 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் இருக்கு ஒரு கிட்னில. 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் இருக்கு. தீஸ் ஆர் டியூப்ஸ், ஸ்மால் டியூப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஸ்மால் ஃபில்ட்ரேஷன்ஸ். அது வந்து யூரியா வந்து ஃபில்டர் பண்ணும்.
That is a function of nephron. ஸோ நெஃப்ரான் மூலயமா கிட்னிஸ் பிளட் வந்து பிளட் வந்து நெஃப்ரான்ஸ்குள்ள வழியா போகும்போது யூரியா வந்து செப்பரேட் ஆகும். அந்த யூரியா வந்து எக்ஸஸ் வாட்டரோட மிக்ஸ் ஆகி யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த யூரிக் ஆசிட் வந்து இதுதான் யுரேத்தர் வழியா வந்து யூரினரி பிளாடருக்குள்ள போகும். யூரினரி பிளாடருக்குள்ள 400 to 600 ml வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும்ல, அது யுரேத்ரா வழியா வெளியே வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான் எக்ஸ்கிரீஷன். So line by line பார்க்கலாம். We have already discussed how organisms get rid of gaseous waste generated during photosynthesis or respiration. ஏற்கனவே பார்த்திருக்கோம் எப்படி வந்து ஹியூமன் பாடியில இருந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் photosynthesis ஆனாலும் ரெஸ்பிரேஷன் ஆனாலும் எப்படி வந்து வெளியே இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எப்படி வெளியே போகுது, அதாவது ஆர்கானிசம் எப்படி அந்த கெட் ரிட் எப்படி தப்பிக்கிறாங்க கேஷியஸ் வேஸ்ட்ல இருந்து சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். That is exhalation. Other metabolic activities generate nitrogenous waste materials or materials which need to be removed. நம்ம பாடியில நடக்கிற அதர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், நிறைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ஜென்ரேட் பண்ணா நைட்ரோஜனஸ் மெட்டீரியல் ஜெனரேட் பண்ணுது. ஸோ நம்ம ஹியூமன் பாடிக்குள்ள எப்படி யூரியா ஃபார்ம் ஆகுது, எந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டினால யூரின் ஃபார்ம் ஆகுது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க என்சிஆர்டி புக்ல இருக்க, என்சிஆர்டி புக்ல இல்ல, நாலேஜ்க்காக கொடுக்குறேன். So which metabolic activity is responsible for the formation of urea? The formation of urea. Any guesses? Which metabolic activity? So it is the urea cycle. யூரியா சைக்கிள் மூலமா தான் வந்து யூரியா வந்து ஃபார்ம் ஆகுது. யூரியா சைக்கிள் நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனை சொல்றேன். ஸோ இந்த யூரியா சைக்கிள் என்பது வந்து லிவர்ல நடக்குது, நம்மளோட லிவர்ல. ஸோ லிவர்ல வந்து ஹைலி டாக்ஸிக்கான அமோனியா இருக்கும். அமோனியா வந்து நல்லா கவனிங்க, காது கொடுத்து கேளுங்க. அமோனியா வந்து ஃபார்ம் ஆகும். அமோனியா ஃபார்ம்ல என்ன, NH3 வந்து நம்ம லிவர்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா புரோட்டீன்ஸ் வந்து டைஜஸ்ட் ஆகும் போது, இல்லை புரோட்டீன்ஸ் பிரேக் டவுன் ஆகும் போது அமோனியா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த அமோனியா வந்து பிரேக் டவுன் ஆகுறதுனால அது வந்து யூரியா சைக்கிள்ன்ற ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும். ஸோ அப்படிதான் நமக்கு யூரியா ஃபார்ம் ஆகுது. ஸோ யூரியா வந்து லெஸ் டாக்ஸிக் தான், ரொம்ப டாக்ஸிக் கிடையாது. அமோனியா இஸ் வெரி டாக்ஸிக், பட் யூரியா இஸ் லெஸ் டாக்ஸிக் டு ஹியூமன் பாடி. ஸோ அதனால அந்த லெஸ் டாக்ஸிக் யூரியா வந்து நம்ம கிட்னிஸ்குள்ள வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகுது. இது இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். லிவருக்குள்ள புரோட்டீன்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும் போது அமோனியா ஃபார்ம் ஆகும். அந்த அமோனியா வந்து யூரியா சைக்கிள் அண்டர்கோ பண்ணி யூரியா ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். ஸோ அந்த சைக்கிளை வந்து நம்ம யூரியா சைக்கிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆர்னித்தீன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சைக்கிள்? ஆர்னித்தீன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் யூரின்னா யூரியா சைக்கிள், அதாவது லிவர்ல வந்து புரோட்டீன்ஸ் பிரேக் டவுன் ஆகும் போது ஃபார்ம் ஆகிற ஆக்டிவிட்டி. ஓகே. So the biological process involved in the removal of harmful metabolic wastes from the body is called excretion. Excretion மூலமா தான் நம்ம பாடியில இருக்கிற harmful wastes எல்லாம் ரிமூவ் ஆகும். Different organisms use various strategies to do this. So different organisms. Plants எடுத்தீங்கன்னா transpiration stomata மூலமா போகும். அமீபா எடுத்தீங்கன்னா simple diffusion மூலமா நடக்கும். Humans எடுத்தீங்கன்னா urine kidneys மூலமா filtration ஆகும். So many unicellular organisms remove wastes by simple diffusion. So unicellular organism na amoeba, paramecium இந்த மாதிரி organismsலாம் simple diffusion மூலமா அந்த urine வந்து secrete waste பண்ணுது. I mean like simple diffusion மூலமா waste excrete பண்ணுது. So as we have seen in other process, complex multicellular organism use specialized organs to perform the same function. So multicellular organisms இருக்குல்ல, அந்த organism வந்து specialized organs develop ஆயிட்டு அது அந்த ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸ்கிரீஷன் எப்படி ஹியூமன் பீங்ஸ் நடக்குது நம்ம முன்னாடி இந்த ஸ்லைடில் பார்த்துருப்போம். ஸோ ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் மூலியமாக தான் எக்ஸ்கிரீஷன் நடக்குது ஹியூமன் பீங்ஸில். ஸோ வி ஹாவ் அ பேர் ஆஃப் கிட்னிஸ், பேர் ஆஃப் யுட்டேரஸ், அ யூரினரி பிளாடர் அண்ட் அ யுரேத்ரா.
ஸோ கிட்னிஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு? அப்டமன் லொக்கேட் ஆயிருக்கு, அந்த either side of the backbone. Urine produced in the kidneys passes through the ureters. So urine, I mean like இப்போ கிட்னில வந்து யூரின் ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அந்த யூரியா வந்து கிட்னிஸ் மூலயமா, கிட்னிஸ்ல இருந்து வந்து யுரேத்தர்ஸ் மூலயமா யூரினரி பிளாடருக்குள்ள போகும். யுரேத்தர்ஸ் அது பேர் ஆஃப் யுரேத்தர்ஸ் இருக்குல்ல, பேர் ஆஃப் யுரேத்தர்ஸ், அந்த யுரேத்தர்ஸ் மூலயமா யூரினரி பிளாடருக்கு யூரின் வரும். where it is stored until it is released to the urethra. So யூரின் வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? யூரினரி பிளாடர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். தட் இஸ் 400 ல இருந்து 600 ml ஆஃப் யூரின் வந்து யூரினரி பிளாடர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். So how is urine produced? The purpose of making urine is to filter out waste products from the blood. So யூரியா வந்து ஃபில்டர் அவுட் பண்றதுனால தான் யூரின் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ CO2 எப்படி பிளட், CO2 வந்து எப்படி பிளட்ல இருந்து ரிமூவ் ஆகுது லங்ஸ் மூலியமா, அதே மாதிரி தான் யூரியாவோ இல்லை யூரிக் ஆசிட்லாம் வந்து கிட்னிஸ் மூலியமா பிளட்ல இருந்து வெளியே வருது. அதுதான் லைனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது. பேசிக் ஃபில்ட்ரேஷன் யூனிட் இந்த கிட்னிஸ், basic filtration unit in the kidneys like lungs is a cluster of very thin blood capillaries. Each capillary cluster is the kidney is associated with the cup-shaped end of a coil tube called Bowman's capsule. ஸோ எந்த ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது. அவங்க டைரக்டா சொல்றாங்க பவுமன்ஸ் கேப்சூல் எப்படி வந்து லங்ஸ்ல வந்து எப்படி ஆல்வியோலை இருந்துச்சோ, லங்ஸ்ல எப்படி ஆல்வியோலை வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமா எப்படி வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டா கன்வெர்ட் பண்ணுச்சோ, அதே மாதிரி கிட்னிஸ்ல we have Bowman's capsule, அதாவது நெஃப்ரான்ஸ், that is called nephrons. அந்த நெஃப்ரான்ஸ் மூலமா தான் வந்து blood வந்து ஃபில்டர் ஆகும், that is Bowman's capsule மூலமா. ஸோ வந்து கேபிலரி கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய கேபிலரிஸ் வந்து கிளஸ்டர் ஆகி இருக்கும். கேபிலரிஸ் மூலமா தான் பிளட் வந்து ஃபில்டர் ஆகுமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேபிலரிஸ் இருக்கும். So each kidney has large number of these filtration units called nephrons. So Bowman's capsule தான் வந்து அந்த நெஃப்ரான்ஸ் இருக்கு. கிட்னிக்குள்ள Bowman's capsuleக்குள்ள தான் நெஃப்ரான்ஸ் இருக்கு. ஸோ அந்த நெஃப்ரான்ஸ் வந்து அந்த போர்ஸ் மூலயமா அன்ஃபில்டர்டு பிளட் வந்து ஃப்ளோ ஆகும் போது ஃபில்டர்ட் பிளட் வந்து ரீனல் ஆர்டரி மூலயமா வரும். ஓகேவா? தட்ஸ் த ரீனல் ஆர்டரி மூலயமா ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃபில்டர் ஆகும். அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஃபில்டர் ஆகும். எப்படின்னா அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல இருக்க யூரியா. So each kidney has large number of these filtration units called nephrons packed close together. Nephrons எப்படி packed ஆயிருக்கு? Close together. So maybe இந்த question வரலாம். So note பண்ணிக்கோங்க. So nephrons எப்படி இருக்கும்? Closed pack ஆயிருக்கு. So some substances in the initial filtrate such as glucose, amino acids, salts and a major amount of water are selectively reabsorbed as the urine flows through the tube. So some useful substances, அதாவது குளுக்கோஸா இருந்தாலும் அமினோ ஆசிட்ஸா இருந்தாலும் இல்லை யூஸ்ஃபுல் சால்ட்ஸா இருந்தாலும் பொட்டாசியம், சோடியம், அந்த மாதிரி சால்ட்ஸ் இல்லை அமௌண்ட் ஆஃப் மேஜர் வாட்டர்லாம் வந்து திரும்பி அந்த டியூப் வழியா போகும்போது யூரேட்டர் வழியா போகும்போது அப்சர்வ் ஆயிடும், ரீஅப்சர்வ் ஆயிடும். So the amount of water reabsorbed depends on how much excess water there in the body. So எவ்வளோ எக்ஸஸான வாட்டர் நம்ம பாடியில இருக்கோ அந்த அதுக்கேற்றபடி தான் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ரீஅப்சர்வ் ஆகும். So the urineல okay, what is the composition of urine? Composition of urine. Any ideas? Urine is a complex fluid. So urine எடுத்துக்கிட்டீங்கன்னா 95% of water. So urine எடுத்துக்கிட்டீங்கன்னா 95% water தான் இருக்கும். Remaining 5% soluble minerals இருக்கும், other waste materials இருக்கும். பர்சன்டேஜ் எப்படி வருது? யூரின்ல 95% வாட்டர் தான் இருக்கு, 5% இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த 5%ல என்னென்ன இருக்கும்? ஒன்று யூரியா இருக்கும், நெக்ஸ்ட் கிரியாட்டினைன் இருக்கும், நெக்ஸ்ட் யூரிக் ஆசிட் இருக்கும், நெக்ஸ்ட் யூரோப்ளேன் இருக்கும். யூரோப்ளேன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு எல்லோ கலர் பிக்மெண்ட், அதுதான் யூரினுக்கு அந்த கலர் கொடுக்குது, யூரோப்ளேன். அப்புறமா இன்ஆர்கானிக் அயான்ஸ்ன்னு சொன்னால அது என்னென்ன? சோடியம் இருக்கும், குளோரைடு இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், கால்சியம் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும், சல்ஃபேட்ஸ் இருக்கும்.
ஸோ அதர் இன்னும் சில எலமெண்ட்ஸ் இருக்கு, அதாவது விட்டமின் சி கூட இருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் யூரின்லோட காம்போசிஷன். ஸோ யூரின் வந்து கிட்னில ஃபார்ம் ஆகிற யூரின் வந்து யூரேட்டர் மூலயமா யூரினரி பிளாடருக்குள்ள போகும். யூரின் வந்து யூரினரி பிளாடருக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். எவ்வளவு நேரம் ஸ்டோர் ஆகும்னா அந்த ப்ரெஷர், ஸோ ப்ரெஷர் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷர் அளவுக்கு தான் வந்து யூரினரி பிளாடர்ல யூரின் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ யூரினரி பிளாடர் வந்து மஸ்குலார் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ அது வந்து எது கண்ட்ரோல்ல இருக்கு? நர்வஸ் கண்ட்ரோல்ல இருக்கு, நர்வஸ் சிஸ்டமோட கண்ட்ரோல்ல இருக்கு யூரின். So as a result, we can usually control the urge to urinate. So நம்ம யூரினை வந்து யூரினேட் பண்றதெல்லாம் நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுது மஸ்குலர் ஆர்கனா இருந்ததுனால. So the mechanism of urine formation. So எப்படி யூரின் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு? This is an extra topic. This is an extra topic only. It is not there in your NCERT book. NCERT புக்ல உங்களுக்கு அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக். எப்படி யூரின் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். So urine isn't just made, it is processed through 3 distinct steps. So urine வந்து வெறும்னே செய்ய முடியாது. ஸோ 3 ஸ்டெப்ஸ் இருக்கு யூரின் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளட் வந்து க்ளோமெருலஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனுக்குள்ள பாஸ் ஆகும். எப்படின்னா ஹை ப்ரெஷர்ல பாஸ் ஆகும். அந்த ஹை ப்ரெஷர்ல பாஸ் ஆகும்போது ஸ்மால் மாலிக்யூல்ஸ், என்னென்ன மாலிக்யூல்ஸ்? குளுக்கோஸு, அமைனோ ஆசிட்ஸு, சால்ட்ஸு, யூரியா, வாட்டர், இதெல்லாம் வந்து பவுமன்ஸ் கேப்சூலுக்குள்ள புஷ் ஆகும். எங்க புஷ் ஆகும்? பவுமன்ஸ் கேப்சூலுக்குள்ள புஷ் ஆகும். ஸோ இதான் வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். எதுக்கு இது புஷ் ஆகுதுன்னா அதெல்லாம் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். நெக்ஸ்ட் செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். As a filtrate moves through the tubule, useful substances like glucose, amino acids, and a major amount of water are reabsorbed back into the blood. So, selective reabsorption என்ன? யூரின் வந்து இந்த டியூபிள்குள்ள போகும்போது யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், என்னென்ன யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ்? குளுக்கோஸ், வாட்டர், அமைனோ ஆசிட்ஸ், அதெல்லாம் வந்து திரும்பி ரீஅப்சர்வ் ஆகும். பிளட்டுக்குள்ளே பிளட் பேக்லேயே ரீஅப்சர்வ் ஆகும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. செக்ரேஷன். Waste products are not filtered initially or actively secreted into the tubule to be the part of the final urine. Secretion. So waste products not filtered initially or actively secreted into the tubule to be part of the final urine. So waste products என்னன்னா waste products வந்து இனிஷியல், அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்ல பிளட் ஃபில்டர் ஆகும்போது என்னென்ன வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபில்டர் ஆகலையோ அதெல்லாம் வந்து டியூபுல் மூலியமா ஃபைனல் பார்ட் ஆஃப் த யூரின்ல வந்து செக்ரேட் ஆயிருக்குமா, அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் we have a detailed structure of nephron. ஸோ உங்களுக்கு நான் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான்ல நமக்கு மொத்தம் we have 3 parts, 3 major parts. ஒன்று வந்து பிசிடின்னு சொல்லுவாங்க. பிசிடி, proximal convoluted tubule. Next loop of Henle. Next distal DCTன்னு சொல்லுவாங்க, distal convoluted tubule. ஸோ இதுதான் வந்து நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். The nephron is the microscopic function unit of kidney. கரெக்டா? ஆமா, நெஃப்ரான் தான் வந்து ஒரு சின்ன டியூபிள் தான், மைக்ரோஸ்கோபிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. ஸோ ஒரு கிட்னிலையும் 1 மில்லியன் அளவுக்கு நெஃப்ரான் நம்ம பார்க்க முடியும். அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? பிளட்டை வந்து ஃபில்டர் பண்றதா வந்து நெஃப்ரானோட மெயின் ஃபங்க்ஷன். அப்புறமா சில யூஸ்ஃபுல் நியூட்ரியன்ஸையும் வந்து ரீக்ளைம், அதாவது ரீஅப்சர்வ் பண்றது, அதுதான் என்னோட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நெஃப்ரான் வந்து எப்படி இருக்கும்? லாங்கா இருக்கும், ரொம்ப லாங் டியூபா இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். இந்த மாதிரி ட்விஸ்டடா இருக்கும் டியூப்ஸ், ட்விஸ்டட் டியூப்ஸா இருக்கும். அண்ட் டிவைடட் இன்டு ஸ்பெஷலைஸ்ட் செக்மெண்ட்ஸா டிவைட் ஆயிருக்கும். நம்ம பார்த்தோம்ல அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து புக்ல இல்ல,
நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராக்சிமல் கான்வலேட்டட் டியூபியூல் பிசிடின்னு சொல்லுவோம். ஸோ பிசிடி தான் வந்து ஒர்க் ஹவுஸ் ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன். இங்கே தான் வந்து மெயினாக ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கும் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த பிசிடியோட வால்ஸ் இருக்குல்ல, பிசிடியோட வால்ஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீமோட நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. இங்கேயே பார்ப்பீங்க நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. பிளட் ஸ்ட்ரீமோட கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆயிருக்கா நல்லாவே. ஸோ பிளட் ஸ்ட்ரீமோட கன்வெர்ட் ஆயிருக்கிறதுனால கனெக்ட் ஆயிருக்கிறதுனால 100% ஆஃப் குளுக்கோஸ், என்னென்ன 100% குளுக்கோஸ் இருக்கோ அந்த 100% குளுக்கோஸையும் வந்து இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். குளுக்கோஸை 100% வந்து ரீஅப்சர்வ் பண்ணி பிளட் ஸ்ட்ரீம்குள்ள சென்ட் பேக் பண்ணிடும். அதே மாதிரி வாட்டர் வந்து 65% ஆஃப் வாட்டர், அப்புறமா சோடியம் வந்து 65% தான் வந்து இது வந்து ரீபேக் திரும்பி அனுப்பும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா பிரஷ் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா பிரஷ் பார்டர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதாவது மைக்ரோவில்லி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ எதுக்காக இது இப்படி இருக்கு? அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ண படிச்சிருக்கும். ஸோ மைக்ரோவில்லி ஸ்ட்ரக்சர் எதுக்கு இருக்குன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏதாச்சும் ஒன்று வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ லூப் ஆஃப் ஹென்னல். ஸோ லூப் ஆஃப் ஹென்னல் வந்து எப்படி இருக்குன்னா சி ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இங்க இருக்கா சி ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதுதான். சாரி யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர், சாரிப்பா யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இது இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா இது வந்து வாட்டருக்கு பர்மியபிளா இருக்குமா. இது வந்து வாட்டருக்கு பர்மியபிளா இருக்கும். வாட்டர் வந்து ஈஸியா உள்ள போகும். பட் ஆனா சால்ட்ஸ் வந்து உள்ள போகாது. சால்ட்ஸால உள்ள கெட்டின் பண்ண முடியாது. லூப் ஆஃப் ஹென்னல்ல சால்ட்ஸால ஈஸியா உள்ள போக முடியாது. ஸோ வாட்டர் எப்படி இருக்குன்னா ஆஸ்மாசிஸ் மூலயமா இந்த டியூப்குள்ளே இருந்துரும். ஸோ அதனால ஃபில்ட்ரேஷனை வந்து ஹைலி கான்சென்ட்ரேட் பண்ணும். எங்க ஹைலி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யூரின் நடக்குன்னா லூப் ஆஃப் ஹென்னல்ல தான் நடக்குது. ஸோ அதனாலதான் வந்து இந்த சால்ட் அலோவ் பண்ணதுனால தான் யூரினோட சால்ட்டினஸை வந்து நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் டிஸ்டால் கான்வலேட்டட் டியூபிள் டிசிடி. இப்போ டிசிடியோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஸோ என்னென்ன வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பிளட்ல இருக்கோ, பிளட்ல இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து டியூப்ஸ்குள்ள அனுப்புது. ஸோ ப்ராப்பரான டியூப்ஸை வந்து ப்ராப்பரான டியூப்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கு சென்ட் பண்ணுது. ஸோ ஹார்மோனையும் வந்து இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. என்ன ஹார்மோனை? ஆல்டோஸ்டெரான், அதாவது அடனல் கிளாண்ட்ஸ்ல செக்ரேட் ஆன ஹார்மோன்ஸ்ல இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஹீமோடயாலிசிஸ் மூலயமா. ஸோ எப்பப்பெல்லாம் கிட்னிஸ் ஃபெயில் ஆகுது அப்போல்லாம் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து பிளட்டை பில்டப் பண்ணும். கரெக்டா? நைட்ரோஜனஸ் வேஸ்டஸ் பில்டப் தி பிளட். நிறைய நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து நம்ம பிளட்ல வந்து இருக்கும். ஸோ அந்த பிளட்டை வந்து எப்படி வந்து நம்ம அந்த பர்சன் வந்து எப்படி நம்ம காப்பாற்றுறது? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸோட பேர் தான் வந்து டயாலிசிஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஹீமோடயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ blood is passed through a machine containing tubes with semi-permeable linings suspended in a dialysing fluid. ஃபர்ஸ்ட் blood வந்து ஒரு மிஷின்குள்ள பாஸ் ஆகும். அந்த மிஷின்குள்ள பாஸ் ஆகும்போது செமி பெர்மியபிள் லைனிங்ஸா இருக்கும். எல்லாத்தையும் பெர்மியபிள் பண்ணாது, செமி பெர்மியபிள் லைனிங்ஸ். அதுல டயலைசிங் ஃப்ளூயிட் ஒரு பர்டிகுலர் ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிடை வந்து சென்ட் பண்ணும். இந்த சைன்ஸ் என்ன சைன்ஸ் இருக்கு? The fluid has the same osmotic pressure as blood but no nitrogenous waste. அந்த ஃப்ளூயிட் டயலைசிங் ஃப்ளூயிட்னு ஒன்று உள்ள அனுப்புறாங்கல்ல, அந்த ஃப்ளூயிடுக்கு ஆஸ்மாட்டிக் பிளட்ல இருக்கிற ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் அந்த ஃப்ளூயிட்ல இருக்கிற ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் சேமா இருக்கிறதுனால அது வந்து ஈஸியா பிளட்டும் வேஸ்ட்டும் ஈஸியா அந்த டயாலிசிஸ் ஃப்ளூயிட்குள்ள ஈஸியா பாஸ் ஆகும். ஏன்னா சேம் ப்ரெஷர் இருக்கிறதுனால. So note, unlike a real kidney, there is no reabsorption in dialysis. So kidney மாதிரி டயாலிசிஸ்ல வந்து reabsorption process நடக்காது. என்ன தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி இங்க ஆர்டிஃபிஷியல் கிட்னிஸ்ல வந்து இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஈஸி தான்.
நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சாரி, இப்போ வந்து நார்மலி ஒரு ஹெல்த்தி அடல்ட் வந்து இனிஷியல் ஃபில்ட்ரேட்டட் கிட்னி வந்து 180 லிட்டர். ஸோ ஒரு நாளைக்கு 180 லிட்டர் வந்து பிளட் வந்து ஃபில்டர் பண்ணுது. The volume actually excreted is only a liter or 2 a day. அவ்வளோதான் இங்கே இருக்கு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் போகலாம். நிறைய டாபிக் இருக்கு. ஸோ எக்ஸ்கிரீஷன் அண்ட் பிளான்ஸ். பிளான்ஸ்ல எப்படி எக்ஸ்கிரீஷன் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். So plants use completely different strategies for excretion than those of animals. So plants வந்து வித்தியாசமா அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி சேம் டைப் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்டான எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், டிஃப்ரெண்டான எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ். Oxygen itself can be thought as of a waste product generated during photosynthesis. ஸோ பிளான்ஸுக்கு நமக்கு எப்படி யூரியா வேஸ்ட் ப்ராடக்ட், அந்த மாதிரி பிளான்ஸுக்கு ஆக்சிஜன் தான் வேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ ஆக்சிஜன் இஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட் generated during photosynthesis. First waste product என்ன oxygen. We have discussed earlier how plants deal with oxygen as well as CO2. நம்ம பார்த்திருப்போம். So plants வந்து first வந்து oxygen, next வந்து water. Water is also a waste product. Waste product ஆவும் இருக்கு, useful product ஆவும் இருக்கு. So excess water, water மட்டும் கிடையாது, water கிடையாது, excess water, அதிகமா இருக்கிற வாட்டர் வந்து எப்படி வெளியே அனுப்புவாங்கன்னா through the process of transpiration மூலமா, evaporation நடக்கும்போது transpiration வந்து ஹையா இருக்கும். ஸோ அது மூலமா வாட்டர் வேப்பர் மூலமா transpiration வந்து நடக்கும். For other vases, plants use the fact that many of their tissue consist of dead cells and that they can even lose some parts such as leaves. ஸோ அதர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்ல வந்து எப்படி அது வந்து வெளியே அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுதுன்னா அது அந்த பர்டிகுலரா இருக்கிற பார்ட்டை வந்து நீக்கிடுது அதோட பாடியில இருந்து. Many plant waste products are stored in cellular vacuoles. So vacuolesல தான் வந்து பிளான்டோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. Waste products may be stored in leaves that fall off. So எந்தெந்த காஞ்சி வாடிக்கீரை விழுற லீவ்ஸ்ல தான் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. Other waste products are stored as resins and gums. So waste products வந்து resins-ஆவும் ஸ்டோர் ஆயிருக்கும், gums-ஆவும் ஸ்டோர் ஆயிருக்கும், எஸ்பெஷலி இன் ஓல்டு xylem. பழைய xylemல தான் வந்து இது ஸ்டோர் ஆயிருக்கும் resins-உம் gums-உம். Plants also secrete some waste substances in the soil around them. So soil கூட plants வந்து secrete பண்றாங்க waste products. So இதை இங்க தெளிவா கொடுத்திருப்பாங்க. So excretion in plants. Plants use completely different strategies. அது பார்த்தோம். ஆக்சிஜன் வந்து எப்படி photosynthesis மூலமா அது ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்டா இருக்கு. அது வந்து எப்படி ரிலீஸ் ஆகும் ஸ்டொமேட்டா மூலமா. டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்னா எக்ஸஸ் வாட்டர் இஸ் லாஸ்ட் as vapor. Storage எப்படி many wastes are stored in cellular vacuoles or in leaves that eventually fall off. Resins and gumsனா அது வந்து ஓல்டு சைலம்ல இருக்குமா, அது வந்து ஓல்டு சைலம்ல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். சாயில்னா some water is excreted directly into the soil around the roots. So soil is secreted. So இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. வெரி வெரி ஸ்மால் டாபிக் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ. Until then, bye from Bright Step 50. Thank you for watching.